என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது மேச ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த தவறை மட்டும் நீங்க செய்யாம இருந்தா போதும். ஏன்னா இப்ப 7.5 சனி போகுது இல்லையா, ரொம்ப அன்பு உறவுகள் கேட்டதாதான். ஐயா என்னுடைய ராசிக்கு இப்ப 7.5 சனி நடக்குது, புதுசு புதுசா பிரச்சனையெல்லாம் வருது, சந்திக்காத பிரச்சனைகள்லாம் வருது, ரொம்ப இடத்துல பிழை கண்டிப்பா தவறு நடக்கிறது, என்ன அறியாமலே நான் தவறு செய்யறேன், கோவப்படுறேன். இது வரைக்கும் எனக்கு அப்படியெல்லாம் கோபம் வந்தது கிடையாது. பொறுமையை இழக்கிறேன், என்னால என்னை நிதானப்படுத்த முடியல, இதால எனக்கு டென்ஷன், தூக்கம் வரல, இதுக்கு ஏதாவது ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னும் மேசராசியில் பிறந்த அன்பு உறவுகள் நமக்கு ரொம்ப பேர் கேட்டிருந்திருக்கா. அப்படிப்பட்ட அன்பு உறவுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு 3 விதமான எளிமையான பரிகாரம். இந்த ஏதாவது ஒண்ணு எடுத்து நீங்க செய்யும், போதுமான விஷயம். இப்ப மேசராசி இருக்கு இல்லையா, அந்த மேசராசி 12 ராசியில முதல் ராசியை நீங்க தான். அட நீங்க போங்க, முதல் ராசியா ஏண்டா பிறந்தோம்னு இருக்கு. கஷ்டம்தாங்க வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே இருக்கும், சமாளிக்க முடியல. இனிமே மேசராசியை பத்தி நினைக்கவே மாட்டேன். அடுத்து நான் பிறந்தேன்னா, ஒரு பிறப்பு இருந்தா மேசராசியை பிறக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு உறவுகள் கண்டிப்பா இருப்பீங்க. அற்புதமான ராசி, பயன்படுத்திக்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயத்த பயன்படுத்திக்கிறேன். அப்புறம் பாருங்க, நான் பிறந்தா மேச ராசிலாம் பிறக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த மேச ராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய்க்கு அதிபதி முருகன். அதனால மேசராசிக்கு பண்ண முருக பெருமான கும்பிடும், நல்ல விஷயம் ரொம்ப நடக்கும். இந்த மேசராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு: அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த அஸ்வினி இருக்கு இல்லையா, கேது பகவானுடைய நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களும் கேது திசையில பிறந்தவங்க. அடுத்து பார்த்தோம் பரணி நட்சத்திரம், இது 1, 2, 3, 4 பாதத்திலையும் சுக்கிர திசையில பிறந்தவங்க. கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல மட்டும் மேஷராசியில வரும், மீதி 3 பாதங்கள் ரிஷபத்துல போயிடும். இப்படி இந்த 9 பாதத்துல 3 நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு கொஞ்சம் கவனமா தெளிவா இருங்க. அளவுக்கு அதிகமான பேராசையை காட்டக்கூடிய நபர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டு. அழகா காட்டுவாங்க, இங்க பாருங்க நான் ஒரு நெக்ல பணம் போட்டிருக்கேன், 1 லட்ச ரூபா போட்டேன், எனக்கு மாசம் மாசம் இவ்வளவு அமௌண்ட் வருது, 1 லட்சத்தை தாண்டி எனக்கு வந்து என் காசு அப்படியே இருக்கு. இது பேராசை காட்டுறது. நம்ம என்ன செய்வோம், அந்த நேரத்தில் நமக்கு ஏதேனும் ஒரு கடனை வாங்கி, பரவாயில்லையே 1 லட்ச ரூபா போட்டு 10 மாசத்துக்குள்ள அவங்க காசை எடுத்து இன்னும் 1 லட்ச ரூபா இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, வட்டி மாதிரி காசு வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு பிசினஸ், ரொம்ப பேர் லாக் ஆகிட்டாங்க இதுல. இது போல உங்களுக்கு ஆசையை காட்டி ஒரு நபர் உங்கள்கிட்ட வர்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு கும்புரை போட்டு பாய் சொல்லிடும். இது ஏமாத்து வேலை, அதாவது ஏமாந்துருவிய. ஏமாத்து வேலை நீங்க, நம்ம நேரம் அப்படி இருக்கு, ஏமாறணும்னு இருக்கு. அப்ப தெரிஞ்சு போய் ஏமாறலாமா? அதுக்கு தான் நம்ம வீடியோ கொடுக்குறோம். நம்ம செஞ்ச புண்ணியம், கும்புற சாமி, இந்த மாதிரி ஒரு தகவல் 6 மூலியமாவது நமக்கு கிடைச்சு அதை பார்த்துட்டு நம்ம அதுல போகாம இருக்கிறது நல்லது. நல்லவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ சேர்ந்துடும். அடுத்து ஏலச்சீட்டு, இதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கும். இவர் பல வருஷமா ஏலச்சீட்டு நடத்துறாருங்க. நீங்க போடுங்க, ஒரு 5 லட்சம் இல்ல 10 லட்சம் இப்படி பெரிய அமௌண்டா போடுங்க, சிறப்பா இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், ஒரு பொம்பளை புள்ள வச்சிருக்கோம், படிக்குது, மேல் படிப்புக்கு இல்ல கல்யாணத்துக்கு ஏதாவது வீடு வாங்கலாம், கட்டலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவோம், ஒரு அமௌண்ட்டை போடுவோம். மேசராசி அன்பர்களுக்கு தான் இது பொருந்தும். அந்த நேரம் பார்த்து அவருக்கு ஒரு பிரச்சனை அவரால் அந்த ஏலச்சீட்டு நடத்த முடியாம அவர் தலைமறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றமும் நஷ்டமும் இருக்கு. தேவையா இது? இப்படி எல்லாம் நம்ம ஏமாறாமல் இருந்தாலே போதுமான விஷயம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த முன் கோபம், முறுக்குத்தனமான கோபப்பற்றுவேன், ஆனா உங்களை மாதிரி பாசம் காட்டுறதுக்கு யாருமே இல்லைங்க, புரிஞ்சுக்கிற மாட்டாங்க உங்களை, அவ்வளவுதான். எப்படி புரிஞ்சுக்கிற மாட்டாங்க? எல்லாருக்கும் முன்னாலையும் நல்ல ஓடி ஆடி வேலை பார்க்கக்கூடியவங்க நீங்க தான். பாசத்தோடு அன்போடு உறவுக்கெல்லாம் உண்மையா இருக்கக்கூடியவங்க நீங்க தான். ஆனா அவங்க மத்தியில நீங்க உண்மையா இருக்க மாட்டீங்க. அவங்க மத்தியில உங்களுடைய பேரு அந்த அளவுக்கு விருத்தி ஆகாது. என்னதான் ஓடி ஓடி வேலை பார்த்தாலும், ஓடி ஓடி செஞ்சாலும், ஓடி ஓடி உதவி பண்ணாலும், நீ என்ன செஞ்ச,
அப்படின்னு கேட்டு நம்மளை மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய காலகட்டமும் இதுதான். அவசரத்துக்கு யாராவது பணம் கேட்பாங்க, நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு ஏமாந்து போய் நிற்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். தேவையில்லாம அகலக்கால் வைக்கிறது. அதாவது நம்ம ஒரு பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கோம், இப்போ 7.5 நடக்குது அப்படின்னா நம்ம நிதானமா பொறுமையா ஏற்கனவே சொன்னதுல மாட்டு வண்டியில நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ பயணம் எப்படி பயணம்? மாட்டு வண்டி பயணம், கார்ல பயணம் இல்லை, வேகமா போயிடலாம் நினைச்ச நேரத்துக்கு. ஆனா மாட்டு வண்டி பயணங்கிறது மெதுவா தான் போகும். அப்போ அந்த காலத்தின் பின்னாடி நீங்க போக கத்துக்கிறீங்க. 10 மணிக்கு வேலை நடக்குதா, மெதுவா அவசரம் இல்லாம அது 11 மணிக்கு கூட உங்களுக்கு நடக்கும். ஆனா நடந்துரும். 10 மணிக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டே அப்படின்னா உங்களுக்கு பலன் 0 தான். அதே போல இந்த கோவத்தை வீட்டில் காட்டுறது, திருமணமானவங்க மனைவி கிட்ட காட்டுறது, மனைவி கணவன்கிட்ட காட்டுறது, பிள்ளைங்கிட்ட காட்டுறது, பிள்ளைங்க பெற்றவங்கிட்ட காட்டுறது, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிறோம். இந்த நேரத்தில் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு பிபி பிரஷர் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இதுவே கொடுக்கும். ஒரு விஷயம் ஒரு ஏமாற்றம்னா தாங்க முடியாது, மனசுக்குள்ள அப்படியே போட்டு வச்சுக்கிட்டு அது பிரஷர் கொடுத்து உங்களை நீங்களே அழிச்சுக்கிறக்கூடிய காலகட்டம். அப்படிலாம் இருக்காதே, கொஞ்சம் வெளிப்படையா இருங்க. எவ்வளவுக்கு முடியுமோ சிரிச்சுக்கிறோம். உங்களுக்கான எளிமையான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னாலும் சரி, இல்லைங்க அப்படின்னாலும் இது நடக்காம இருக்கணுங்கிறதுக்காகவும் உங்களுக்கு சொல்றேன். எந்த விஷயத்திலையும் தோல்வி இருக்கக்கூடாது, ஏமாற்றம் இருக்கக்கூடாது, சுபகாரிய தடை இருக்கக்கூடாது, தொழில தடை இருக்கக்கூடாது, வேலை இல்லாம இருக்கும், வேலை கிடைக்கணும், கிடைச்ச வேலையில பதவி உயர்வு இல்லை, பதவி உயர்வு கிடைக்கணும், உடல் ரீதியான சிக்கல் பிரச்சனைகள் அவஸ்தைகள் அடிக்கடி அடிபடுது, திருஷ்டி தோஷம் எல்லாம் நீக்கி தரும் சகல விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய எளிமையான சக்தி வாய்ந்த 3 பரிகாரம். கருப்பசாமி வழிபாடு. இந்த கற்பனசாமி வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க. ஏன்னா 3 கொடுக்குறேன்ல, எது உங்களுக்கு சௌகரியமா இருக்கு செய்யலாம். இந்த கற்பனசாமி வழிபாடை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள்ல இல்ல ஞாயிற்றுக்கிழமையில இல்ல சனிக்கிழமையில செய்யலாம். இதுக்கு இந்த பிறந்த கிழமையெல்லாம் தேவையில்லை. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கற்பனை சுவாமியை பிடிச்சுக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, நீங்க கற்பனை சுவாமி இந்த நாள்ல, அதாவது சனி ஞாயிறு இல்ல பௌர்ணமி, மலர் பிரியா இருக்கலாம், தேய்பிரியாவும் இருக்கலாம், 2 நுனி வாழை இலை விரிச்சு பொரிகடலை அவல், பொரி கடலை அவல் சர்க்கரை கொட்டி படையில இட்டு 2 வாழைப்பழம் வெற்றிலை களிப்பாக்கு ஊதுபத்தி கொளுத்தி வச்சிருங்க. இப்படி கருப்பசாமி சுருட்டு குடிப்பார், 2 சுருட்டு வாங்கி ஏற்றி வச்சிருங்க, கற்பூரத்தை கொளுத்தி வச்சிருங்க. ஐயா காவல் தெய்வமே, கருப்பு ரொம்ப பேருக்கு குல தெய்வம், பார்க்குறவங்களுக்கு குலசாமியா வந்தா ரொம்ப புண்ணியம்தான். இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வமா காவல் தெய்வமா இருந்தாலும் வேண்டிக்கிறோம், கருப்பசாமியை கையில பிடிச்சிக்கிறோங்க. ஏன்னா அவர் தான் காக்கக்கூடிய சக்தி. எங்க இருந்தாலும் ஓடி வந்து காக்க, பிள்ளைங்களை ஓடி வந்து காக்கக்கூடிய ஒரு கருப்பசாமி. கோபக்கார தான், ஆனா நல்ல குணம். அதான் இந்த இதே குணம் தான், மேசராசி குணம் தான் அவருக்கு. கோபம் கை நீட்டுற அளவு கோபம் வந்து அடிச்சு புரிவிய. சில மேசராசியில் பிறந்த அன்பர்கள் உக்கிரம் அதிகமாகும். ஆனா அப்படியே எப்படி அந்த வெண்ணெய் இலகுற மாதிரி அப்படியே உருகி போயிருவி. ரொம்ப கஷ்டப்படுவி மன ரீதியா. கோவப்பட்டதுக்கு அப்புறம் பேசிட்டோமே அடிச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவி. ஆனா தப்பாயிட்டே இல்லை. அதனால அந்த கருப்பசாமி அப்படிதான், கோபக்காரா இருந்தாலும் மிகப்பெரிய நல்ல குணமடைத்தவர். அவரை வணங்கின பிள்ளைங்களை ஓடி வந்து காக்கக்கூடியவர் அவர் தான். அப்ப கருப்பசாமிக்கு இந்த படையில போட்டு கற்பூரத்தை ஏற்றி வச்சு, ஐயா காவல் தெய்வம் கருப்பசாமி, இந்த ராசியில பிறந்திருக்கேன், சனி பகவானுடைய 7.5 சனி காலம், எனக்கு எந்த ஒரு கெடுபலனும் இல்லாம, யாருக்கும் ஏமாறாம, என்னுடைய வேலையில எந்த தடையும் இல்லாம குறையும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தோடு குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ துணையா நெல்லுன்னு சொல்லிட்டு கற்பூரத்தை ஏற்றிட்டு கொள்ளு. மாசத்துக்கு 1 முறை செஞ்சா போதும். இது ஒரு 2027 வரைக்கும் பண்ணி வாங்க, ஒரு 12 மாசம் பண்ணுங்க, கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். கருப்பசாமி வழிபாடு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வழிபாடு, தவற விடாதீங்க. அடுத்து மேசராசியில் பிறந்தவங்க முருகப்பெருமான் வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம். முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது நீங்க அந்த செவ்வாயுடைய கிழமையிலேயே செவ்வாய்க்கிழமையில எடுத்துக்கிறோம். ஏன்னா முருகனுக்கு விசேஷம், செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். ஏன்னா செவ்வாயுடைய ராசி தானே. செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு முருகப்பெருமான்கிட்ட போய் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிருங்க, ராஜகனி. அந்த எலுமிச்சம்பழத்தை அங்கே உள்ள அர்ச்சகர் கையில பூசாரி கையில கொடுத்து முருகர் பாதத்துல வச்சிருங்க. ஒரு 7 நிமிஷம் முருகர் பாதத்துல இருந்தா போதும், அதுக்கு மேல அதுக்கு உள்ள நீங்க வாங்கிடக்கூடாது. ஒரு 7 நிமிஷம் இருக்கும். நீங்க முருகர் எல்லாம் வழிபாடு செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரசாதமா
அந்த ராஜகனி எலுமிச்சம்பழத்தை வாங்கி என்ன பண்ணுங்க, உங்களுடைய வீட்டில் பீரோலையோ பூஜாரிலையோ எங்கேயோ ஓரமா வச்சிருங்க. இல்லை கொஞ்சம் சின்ன பழமா இருந்தால் ஒரு பேக்கு பழத்தை நீங்களே கொண்டு போகலாம் எங்கே போனா. இது ஒரு 10 நாளுக்கு ஒரு முறை நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். எப்படி வாரத்துல ஒரு முறை செவ்வாய்க்கிழமை வந்துடும், இல்லை 10 நாளுக்கு மேல 2வது வாரம் கூட நீங்க செய்யலாம். ஏன்னா பழம் நல்லா அப்படியே காஞ்சிக்கிட்டே இருந்துச்சு பிரச்சனை இல்லை. பழம் சில நேரங்கள்ல கொத்து ஊத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அழுகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா என்ன செய்யுங்க, அடுத்த வாரம் மாத்திக்கிறீங்க. இது செவ்வாய்க்கிழமை ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி வைக்கிறது நல்லதானே. வெயில் காலத்துல எப்பயுமே எலுமிச்சம்பழம் கையில இருக்கிறது நல்லது. டக்குன்னு தலை சுத்து மயக்கம் வருதா ஒரு தண்ணியில புழிஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா இந்த நேரங்கள்லாம் பிரஷர் பிபியில் அந்த மேசராசியில பிறந்த அன்பு உறவுகள் எலுமிச்சம்பழம் எங்கே போனாலும் கொண்டு போங்க. ஒரு பயணம் போறிய, ஒரு ரொம்ப தூரம் யாரையாவது பார்க்க போறிய, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறிய, எலுமிச்சம்பழம் இல்லாம போகாதீங்க. இது உங்களை காக்கும் சக்தி. 2வது உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிற சக்தி. உங்களுக்கு உடல் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது இதான். ஏன்னா திடீர்னு மேசராசிகளுக்கு ஹை பிபி லோ பிபிலாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. டக்குன்னு மயங்கி போத்துன்னு கீழே விழுந்துருவீங்க. இந்த பெண்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். ரத்த சோகை ஏற்படுறது, ரத்தத்துடைய தன்மை கம்மியாகிறது, இதெல்லாம் மேசராசிக்காரவங்களுக்கு தேவையில்லாம டென்ஷன் ப்ரெஷர் ஆகுறது, இதெல்லாம் ஆகாம இருக்கிறது நல்லது. சஷ்டி கவசத்தை படிங்க. 3வதாக வழிபாடு பார்த்தோம் அப்படின்னா பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையாருக்கு முடிஞ்ச வரைக்கும் மாசத்துல ஒரு நாள் நீங்க பிறந்த கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி நீங்க உங்களை நீங்களே ஒரு 3 முறை சுத்திட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்ததுக்கு பிறகு கோவில் வாசல்லே உடைச்சிருங்க. கஷ்டங்கள்லாம் அந்த தேங்காய் உடைகிற மாதிரி நொறுங்கி போயிடும், பிரச்சனைகள்லாம் நொறுங்கி போயிடும், வராது உங்களுக்கு. இந்த 7.5 சனியுடைய தாக்கத்தை குறைப்பதற்கும், பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும், மன கஷ்டம் வராமல் இருப்பதற்கும், பண கஷ்டம் வராமல் இருப்பதற்கும் ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த 3 வழிபாடுகளை நீங்க செஞ்சா போதும். ஏதேனும் ஒண்ணு செய்யுங்க போதும். 3 என்னால செய்ய முடியும்னா உங்க சௌரியம் செய்யலாம். பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும். பசுமாடு செவ்வாய்க்கிழமையில இல்ல பௌர்ணமி நாள்ல உங்க கண்ணுக்கு பசுமாடு தன் வச்சு அப்படின்னா செப்பல் பிறகு செப்பலை கழிச்சிட்டு பசுமாடை கும்பிடு. அதே போல பௌர்ணமி நாள்ல நிலவை பாருங்க. நிலவை பார்த்து வழிபாடு செய்ய ஆரம்பிங்க. அந்த மனசுக்கு சந்தோஷம், அந்த உக்கிரத்தன்மை கம்மியாகும். மேசராசியில பிறந்தவங்க எல்லோருக்குமே பெரும்பாலும் உக்கிரம் அதிகமா இருக்கும். இல்லை அப்படின்னா பயம் அதிகமா இருக்கும். ஒன்னு ஏற்றி விடும், ஒன்னு ஃபுல்லா இறக்கி விடும். அதான் சொல்ல பாருங்க, ஹை பிபி இல்லை லோ பிபி. வீரமும் தைரியமும் ஃபுல்லா கொடுப்போம், அப்படியே டக்குனு கோலையாவும் ஆக்கி விடும். பயம் கொடுத்துட்டு வச்சுக்கோங்க மேசர, அவங்க வெளியே வரவே முடியாது. அந்த அளவுக்கு விதமான ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எதுவா இருந்தாலும் சரி, மேசராசியில் பிறந்தவங்க 7.5 சனியுடைய பாதிப்பா இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்களுடைய பாதிப்பாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்ச்சிகளுடைய பாதிப்பாக இருந்தாலும் சரி, காத்து கருப்பு எதுவா இருக்கட்டும், ஐயா கருப்பணசாமி வழிபாடும், அப்பன் முருகப்பெருமான் வழிபாடும், ஐயன் விநாயகப் பெருமான் வழிபாடும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த வழிபாடு மிக சக்தியான வழிபாடு. செஞ்சு பாருங்க, நல்ல பலன் நீங்க செய்ய செய்ய உங்களுக்கே நீங்க உணர முடியும். ஏன்னா நீங்க செய்யும் போது உணர்ந்தா தான் நம்ம சொன்ன விஷயம் உங்களுக்கு உண்மைன்னு தெரியும். ஏதோ பரிகாரம் சொல்றாரு நம்ம செய்யறோம் அப்படின்னு உண்மையோடு அன்போடு, எப்படி நீங்க தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது அது மேல அன்பு வைங்க, பாசம் வைங்க, பேசுங்க. உங்க நண்பன் போல பேசுங்க, உங்க அப்பா போல பேசுங்க, உங்க தாய் போல பேசுங்க. அப்படி தெய்வத்திட்ட பேசி பழகுங்க. இந்த மனசு அவரை நினைக்காத நாள் இல்லை அப்படி சொல்ற அளவுக்கு கொண்டு வாங்க அந்த வழிபாடு. அப்படி வரும்போது நல்ல விஷயம் நடக்கும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நீங்க புதுசா பாக்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க. லைக் பண்ணாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க அன்பு உறவுகள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சிதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.